ஆக்டர் விஜய் ஆண்டனி திமிரு பிடிச்சவன் அப்படிங்கிற படத்து மூலியமா கான்ஸ்டபிள் முருகவேலா இருந்து இன்ஸ்பெக்டர் முருகவேலா ப்ரமோஷன் வாங்கியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் யூனிஃபார்மோட வந்து பண்ண போறாரு. ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ஷூட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைட்டில் காக்கிடா அப்படின்னு சொல்லி வந்து படத்தோட டைட்டிலோட தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டர்ல வந்து சட்டையே இல்லாமல் கம்பீரமாக சிக்ஸ் பேக்கோட நின்றுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு குவைட் கூட எழுதி வச்சிருக்காங்க. யூனிஃபார்ம் போடலைனாலும் நான் போலீஸ் தாண்டா என் உடம்பே அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. பிளஸ் இந்த படத்துல விஜய் ஆண்டனி மட்டும் இல்லாம ஜெய் சத்யராஜ், ஈஸ்வரி ராவ் இவங்க எல்லாருமே வந்து நடிக்கிறாங்க. சோ இந்த படமானது ஓபன் தியேட்டர் ப்ரொடக்ஷன் செந்தில்குமார் டைரக்ஷன்ல வெளிவர போகுது. விஜய் ஆண்டனிக்கு இந்த படம் மட்டும் இல்லாம கொலைகாரன், அக்னி சிறகுகள், தமிழ் அரசன் இந்த மாதிரி 3 படங்கள் கிட்ட ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. குறிப்பா இந்த 3 படங்கள்ல 2 படங்கள் கிட்ட மல்டி ஸ்டார் காஸ்ட்ல தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. கொலைகாரன் அப்படிங்கிற படத்துல அர்ஜுன் சார் கூட வந்து பண்றாரு. அக்னி சிறகுகள் அந்த படத்துல அருண் விஜய் கூட பண்ணிட்டு இருக்காரு. பிளஸ் இவர் தமிழரசன் அப்படிங்கிற படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியே வரும்போது அந்த படத்திலே வந்து துப்பாக்கியை கையில் வச்சு தான் வந்து உட்கார்ந்துருக்காரு. ஸோ அந்த படத்திலுமே அவரோட ரோல் ஒரு வேளை காப் ரோலா கூட இருக்கலாம். Like, share and subscribe to VTalkies.